முதல் செய்தி பார்த்தோன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே பரபரப்பு. குறிப்பாக இந்த குன்னம் பகுதியில் ராசாவுடைய திமுக அலுவலகம் இருக்குது. ராசா ஏற்கனவே அங்கே எம்பியாக என்று போட்டி போட்டு வெற்றி பெற்ற தொகுதி. சமீபத்தில் விசிகா குறித்து ராசா பேசியது ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. அதை நம்ம கூட இங்கே சொல்ல முடியாது. அதை கண்டிக்கும் விதமாக விசிகவினர் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு போக, அதே நேரத்தில் திமுகவினர் அங்கே திரண்டு 2 பேருக்குள்ளார அடிதடி நடந்திருக்குது. கல்லெறிஞ்செல்லாம் அடித்து இது பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க, தொண்டர்கள் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு திருமாவளவன்லாம் பேசியிருக்காரு. கருத்து மோதல் தான் இருக்குமே தவிர களத்தில் ஆட்களுக்குள் மோதல் இருக்கக்கூடாது அப்படின்னு ராசா சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்க? பொதுவாக திமுக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுங்கிறது அந்த தொண்டர்களுக்கு புரியும், மெசேஜ் அவங்களுக்கு. அதனால அவங்க டிக்ஷனரி அதுக்கு வேற அர்த்தம். அதனால நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது. இங்கே கல் இருக்கிறது, அங்கே கண்ணாடி இருக்கிறது, உடைத்து விடக்கூடாது அப்படின்னு அவங்க தான் போய் கேட்கணும். அதனால அது அவங்களை கேட்டால் அவங்க தெளிவா சொல்லுவாங்க. அவர்களுக்கு புரியும்படியான தகவலை சொல்லியிருக்கிறார். வெளிப்படையா ஆன் ரிட்டன் பேப்பர்ல மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா கன்வே மெசேஜ் கரெக்டா போய் சேரும். அப்படி சொல்லியிருப்பதாக நான் பார்க்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கேவலமா தான் பேசியிருக்காரு. பூ முடித்தவனை புறம் தள்ளி அப்புறம் சொல்ல முடியாது. இப்ப அப்படி ஒரு கேவலமான அசிங்கமான வார்த்தையை பேசக்கூடிய ராசா அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இவங்களே டிவிலே வந்திருக்கு, அப்புறம் நிறைய அந்த ட்விட்டர்ல மற்ற சமூக வலைத்தளங்கள்ல வந்திருக்கிறது. அதே பூ முடித்தவனை புறம் தள்ளி கனி கிடைத்தால் போதும் என்று சொல்லி அதை திருப்பி அதை இன்னும் மகா மட்டமாக இன்னும் சொல்லி, அதுல கூட ராசா பெயர் யாரையும் குறிப்பிடல, வெளிப்படையாக கனிமொழி அவர்களை பெயரையும் சொல்லி இன்னும் ஆபாசமா பேசியிருக்காங்க. இதுக்கு ஒருபடி மேல போய் ராசா எப்படி பதவி கிடைச்சி தெரியுமா திமுகல? அதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த வார்த்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கோடிட்டு காண்பிக்கிறேன். ராசா எப்படி பதவி கிடைச்சதுன்னா, கருணாநிதி வீட்டு கதவை தட்டி டேஷ் தொடையை தட்டி இப்படிதான் சொல்லி பேசுறாங்க. அப்ப ஆபாசத்தின் உச்சகட்டமாக 2 பேரும் மாறி மாறி பேசியிருக்கிறார்கள். நீ சளைத்தவனா நான் சளைத்தவனா, இவ்வளவுதான். ஆகவே தராதரம் இல்லாத தரம் கெட்ட 2 ரவுடி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மோதலாக இதை நம்ம பார்க்கலாம். முதலாவது. 2வது பாருங்க, இதே ராசா ஹிந்து பெண்களை பற்றி என்ன சொன்னார்? வேசி மகன்கள் என்று சொன்னார், வேசிகள் என்று சொன்னார். அது என்ன சொல்லியிருக்கிறாரு? மனுஸ்மிருதியில இல்லாத ஒரு கருத்தை பொய்யை சொல்லி இந்த மாதிரி சொன்னார். நம்முடைய நாட்டுல ஹதீஸ்ல உள்ள குரான்ல உள்ளதை என்ன இருக்கோ அதை சொன்னதற்காக அந்த நூபுர் சர்மா வெளியே தலை காட்ட முடியாம எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்க, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிறத சொன்னதுக்கே அவங்க அவ்வளவு அவதிப்பட்டாங்க. இல்லாதை சொல்லி இருக்கிறார். ஹிந்துக்கள் என்ன ரியாக்ட் பண்ணும்? இவங்க சொன்னாங்க கருத்தை கருத்தால், பல பேர் கருத்தால் எதிர் மோதினாங்க. இல்ல மனுஸ்மிருதியில சொல்லப்படி இல்ல என்றெல்லாம் பெரிய பெரிய கருத்துக்கள் பத்திரிகையில வந்தது. பல பேர் கட்டுரை எழுதினாங்க, எத்தனை பேர் விவாதம் நடத்தினாங்க, சொற்பொழிவு சொன்னாங்க, சமூக வலைத்தளங்களை வந்தது. அப்ப இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னதால ராசா மாறினாரா? அப்ப பேசினவர் திருப்பி தானே ஆரம்பிச்சிருக்காரு. அப்பவே நூபுர் சர்மாவுக்கு ஏற்பட்டது போல ஒரு நிலை ராசாவுக்கு வந்திருந்தால் இதே போல 2ஆம் முறை பண்ணிருப்பாரா? அதனால ஹிந்துக்கள் நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்களுக்கு புரியக்கூடிய மொழி என்னவோ அந்த மொழியில இந்த விசிக திமுக 2 பேரும் அந்த மொழி தான் பேசிட்டு இருக்காங்க. புரியக்கூடிய மொழி அதுதான். அந்த மொழியைத்தான் இவர் வேற மாதிரி அறிக்கையா போடுறார். அதனால கருத்தாழம் உள்ளவர்கள் கருத்துக்களை எதிர்கொள்ள தயாராக உள்ள அறிவுஜீவிகளிடம் மட்டும்தான் கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் தான் புரிய வைக்க வேண்டும். அதை நாம ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வந்திருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன்.